ஓம் சாந்தி. இன்றைய முரளி 15/5/2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் சுபாவத்தை தந்தைக்கு சமமாக ஈஸியாக்குங்கள். உங்களிடம் எந்த அகந்தியும் இருக்கக்கூடாது. ஞானமுள்ள புத்தி இருக்க வேண்டும். அபிமானம் இருக்கக்கூடாது. கேள்வி: சேவை செய்தாலும் சில குழந்தைகள் பேபியிலும் பேபியாக இருக்கிறார்கள். எப்படி? பதில்: சில குழந்தைகள் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள், பிறருக்கு ஞானத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தந்தையை நினைவு செய்வதில்லை. பாபா நினைவு மறந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். பாபா அவர்களை பேபியிலும் பேபி என்று சொல்கிறார். ஏனென்றால் குழந்தை ஒருபோதும் தந்தையை மறப்பதில்லை. உங்களை எந்த தந்தை பிரின்சஸ் ஆக்குகிறாரோ அவரை நீங்கள் ஏன் மறக்கிறீர்கள்? ஒருவேளை மறந்தால் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? நீங்கள் கைகளால் வேலை செய்யும் பொழுதும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. படிப்பின் குறிக்கோள் குழந்தைகளின் முன்னால் இருக்கிறது. தந்தை சாதாரண உடலில் இருக்கிறார், அதுவும் வயோதிக உடலில் இருக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அங்கே முதுமை வந்தாலும் நாம் குழந்தையாவோம் என்ற மகிழ்ச்சி இருக்கும். இவருக்கும் தெரியும், நான் இப்படி ஆகப் போகிறேன் என்ற மகிழ்ச்சி இவருக்கு இருக்கிறது. அப்போது குழந்தையை போன்ற நடத்தி வருகிறது. குழந்தை போல ஈஸியாக இருக்கிறார். அகந்தை போன்ற எதுவும் இருப்பது இல்லை. ஞானத்தின் புத்தி இருக்கிறது. எப்படி இவருக்கு இருக்கிறதோ அப்படி குழந்தைகள் உங்களுக்கும் இருக்க வேண்டும். பாபா நமக்கு பாடம் கற்பிக்க வந்திருக்கிறார். நாம் இப்படி ஆவோம், அதனால் நாம் உடலை விட்டு சென்று இப்படி ஆவோம் என்று மகிழ்ச்சி குழந்தைகள் உங்கள் மனதில் வர வேண்டும். ராஜயோகத்தை கற்கிறீர்கள். சிறிய குழந்தையோ அல்லது பெரியவர் எல்லோரும் சரீரத்தை விடுவார்கள். படிப்பு எல்லோருக்கும் ஒன்றாகவே இருக்கிறது. நான் ராஜயோகத்தை கற்கிறேன், பிறகு நான் சென்று இளவரசர் ஆவேன் என்று இவர் சொல்கிறார். நாங்கள் இளவரசர் இளவரசி ஆவோம் என்று நீங்களும் சொல்கிறீர்கள். இளவரசி ஆவதற்காக நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்துமதி சுகதியாகும். நாம் பெக்கரிலிருந்து பிரின்ஸ் ஆவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த பெக்கர் உலகமே அழியப் போகிறது. குழந்தைகளுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தந்தை குழந்தைகளையும் தனக்கு சமமாக மாற்றுகிறார். நான் பிரின்சஸ் ஆக வேண்டியதில்லை என்று சிவ் பாபா சொல்கிறார். நான் ஆக வேண்டும் என்று இந்த பாபா சொல்கிறார். இப்படி ஆக வேண்டும் என்பதற்காக நான் படிக்கிறேன். இது ராஜயோகம். நாங்கள் பிரின்சஸ் ஆவோம் என்று குழந்தைகளும் சொல்கிறார்கள். முற்றிலும் சரி என்று தந்தை சொல்கிறார். உங்கள் வாயில் ரோஜா. இந்த பரீட்சையை இளவரசி ஆவதற்காக இருக்கிறது. ஞானமோ மிகவும் எளிது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் எதிர்கால ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். இந்த நினைவில்தான் முயற்சி இருக்கிறது. இந்த நினைவிலிருந்து அந்துமதி சுகதி ஆகிவிடும். ஒருவர் நான் எருமை என்று சொல்கிறார், முற்றிலும் அப்படியே உணர்கிறார் என்று சன்னியாசிகள் உதாரணம் கொடுக்கிறார்கள். அவையெல்லாம் பொய்யான விஷயங்கள். இங்கே இருப்பது தர்மத்தின் விஷயம். ஞானம் மிக எளிது, எனினும் நினைவிற்கு முயற்சி தேவை என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் பேபியாக இருக்கிறீர்கள் என்று தந்தை குறிப்பாக சொல்கிறார். அப்பொழுது நாம் பேபியா என்று குழந்தைகளுக்கும் வருத்தம் வருகிறது. ஆமாம், பேபி தான் என்று தந்தை சொல்கிறார். ஞானமும் மிக நன்றாக இருக்கிறது. கண்காட்சியில் மிக நன்றாக சேவை செய்கிறீர்கள். இரவு பகலாக சேவையில் ஈடுபடுகிறீர்கள். இருந்தும் பேபி என்று சொல்கிறேன். இவரும் பிரம்மாவும் பேபி என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் என்னை விட பெரியவர் என்று தந்தை சொல்கிறார். இவருக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. யாருடைய தலையில் பொறுப்பு இருக்குமோ அவருக்கு எல்லாவித எண்ணங்களும் வரும். எத்தனை செய்திகள் தந்தையிடம் வருகின்றன. அதனால் அதிகாலை அமர்ந்து நினைவு செய்ய முயற்சி செய்கிறார். ஆஸ்தி அவரிடமிருந்தே பெற வேண்டும். அதனால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எல்லா குழந்தைகளுக்கும் தினந்தோறும் புரிய வைக்கிறேன். இணைய குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள். ஞானத்தில் நன்றாக இருக்கிறீர்கள். எனினும் நான் தந்தையின் நினைவில் எவ்வளவு இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தன் உள்ளத்தை கேளுங்கள். நல்லது. பகலில் அதிகமாக வேலை வீட்டுகளில் பிஸியாக இருக்கிறீர்கள். சொல்லப்போனால் வேலை செய்து கொண்டே நினைவில் இருக்க முடியும். கைகள் காரியங்களை செய்ய இதய இறைவனிடம் இருக்க வேண்டும் என்ற பழமொழியும் இருக்கிறது. அப்படி பக்தி மார்க்கத்தில் பூஜையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். புத்தி மற்ற பக்கங்களில் தொழில் போன்றவற்றிற்கு போகிறது. அதாவது ஒரு பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருந்தால் அவரது புத்தி அங்கே போகிறது. எங்கே கனெக்ஷன் அதிகம் இருக்குமோ அங்கே போகிறது. சேவை நன்றாக செய்கிறீர்கள், இருந்தும் பேபி புத்தி என்று பாபா சொல்கிறார். நான் தந்தையின் நினைவை மறந்து விடுகிறேன் என்று அதிகமான குழந்தைகள் எழுதுகிறார்கள். தந்தையை பேபியும் மறப்பதில்லை. நீங்களும் பேபியிலும் பேபியாக இருக்கிறீர்கள். எந்த தந்தையால் நீங்கள் இளவரசி ஆகிறீர்களோ அவர் உங்கள் அப்பா டீச்சர் குருவாக இருக்கிறார். நீங்கள் அவரை மறக்கிறீர்கள். எந்த குழந்தைகள் தனது முழுமையான கணக்கை தந்தைக்கு அனுப்பி வைக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தை தனது அறிவுரை கொடுக்கிறார். நான் எப்படி தந்தையை நினைவு செய்கிறேன், எப்போது நினைவு செய்கிறேன் என்று குழந்தைகள் சொல்ல வேண்டும். பிறகு தந்தை அறிவுரை கொடுப்பார். இவருக்கு இன்ன வேலை இருக்கிறது, இதன்படி இவருக்கு இவ்வளவு நேரம் கிடைக்கும் என்பதை தந்தை புரிந்து கொள்வார். அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு அதிகமாக நேரம் கிடைக்கும். வேலை கொஞ்சம் சுலபமாக இருந்தால்
தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். போக வரவும் தந்தையை நினைவு இருக்க வேண்டும். பாபா நேரமும் கொடுக்கிறார். நல்லது. இரவு 9 மணிக்கு உறங்க செல்லுங்கள். பிறகு 2-3 மணிக்கு எழுந்து நினைவு செய்யுங்கள். இங்கே வந்து அமருங்கள். எனினும் இப்படி அமரும் பழக்கத்தையும் தந்தை ஏற்படுத்துவதில்லை. நினைவோ போக வரவும் செய்ய முடியும். இங்கே குழந்தைகளுக்கு அதிக நேரம் இருக்கிறது. முன்னர் நீங்கள் தனிமையில் மலை மீது சென்று அமர்ந்தீர்கள். தந்தையை நிச்சயம் நினைவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் விக்கிரமங்கள் எப்படி விநாசமாகும்? தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை என்றால் பேபியை விட பேபியாக இருக்கிறீர்கள். நினைவே அனைத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. பதித்த பாவன தந்தையை நினைவு செய்யும் முயற்சி இருக்கிறது. ஞானமும் மிக எளிதாக இருக்கிறது. யார் கல்ப முன்னர் வந்து இருப்பாரோ அவரை இங்கே வந்து புரிந்து கொள்வார் என்பதும் உங்களுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கிடைத்து கொண்டே இருக்கிறது. நாம் எப்படி தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவது என்பதே முக்கிய முயற்சி. தந்தையை நினைவை தவிர வேற வழி இல்லை. பாபா, எனக்கு இந்த வேலை இருப்பதால் அல்லது இந்த காரியம் செய்ய வேண்டி இருப்பதால் என்னால் நினைவு செய்ய முடியவில்லை என்று தந்தையிடம் சொல்லலாம். இப்படி இல்லை, இப்படி செய் என்று அவர் உடனே அறிவுரை கொடுப்பார். உங்கள் எல்லாவற்றிற்கும் நினைவே ஆதாரமாக இருக்கிறது. நல்ல நல்ல குழந்தைகள் ஞானத்தை மிக நன்றாக சொல்கிறார்கள், பிறரை மகிழ்ச்சி அடைய வைக்கிறார்கள். எனினும் யோகமே இல்லை. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதை புரிந்திருந்தும் மறந்து விடுகிறார்கள். இதில் தான் முயற்சி இருக்கிறது. பழக்கமாகிவிட்டால் பிறகு ஆகாய விமானத்திலோ அல்லது ரயில் வண்டியில் இருந்தாலும் உங்கள் முயற்சியில் ஈடுபட்டு இருப்பீர்கள். நாம் தந்தையால் எதிர்கால பிரின்சஸ் ஆகி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி மனதில் இருக்கும். அதிகாலை எழுந்து அப்படி தந்தை நினைவில் அமர்கிறீர்கள். பிறகு களைத்து விடுகிறீர்கள். நல்லது. நினைவில் படுத்துக் கொள்ளுங்கள். தந்தை உத்திகளை சொல்கிறார். போக வர நினைவு செய்ய முடியவில்லை என்றால் இரவில் நினைவில் அமருங்கள். அப்போது உங்களுக்கு கொஞ்சம் சேமிப்பாகும் என்று தந்தை சொல்கிறார். எனினும் இப்படி கட்டாயமாக ஒரே இடத்தில் அமர்வது அட்டியோகமாக இருக்கிறது. உங்களுடையது சகஜ மார்க்கம். ரொட்டி சாப்பிட்டாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நாம் தந்தை மூலமாக உலகின் எஜமானர்கள் ஆகிறோம். நான் இந்த படிப்பால் இப்படி ஆகிறேன் என்று தன்னோடு பேசிக்கொண்டே இருங்கள். படிப்பின் மீது முழுமையாக கவனம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு குறைவான பாடங்களே இருக்கின்றன. தந்தை எவ்வளவு குறைவாக புரிய வைக்கிறார். எந்த விஷயம் புரியவில்லை என்றாலும் தந்தையிடம் கேளுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். இந்த சரீரம் 5 பூதங்களாக ஆனது. நான் சரீரம் என்று சொல்வது தன்னை பூதமாக நினைப்பதாகும். இது அசுர உலகம், அது தேவ உலகம். இங்கே எல்லோரும் தேக அபிமானிகள். தனது ஆத்மாவை யாரும் அறியவில்லை. சரி, தவறு நடக்கவே செய்கிறது. நான் ஆத்மா அழியாதவன் என புரிந்து கொள்வது சரி. தன்னை அழியும் சரீரம் என்று நினைப்பது தவறு. தேகத்தின் பெரிய அகங்காரம் இருக்கிறது. தேகத்தை மறங்கள். ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று இப்பொழுது தந்தை சொல்கிறார். இதில் முயற்சி இருக்கிறது. 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும். உங்களுக்கே ஈஸியாக இருக்கிறது. உங்களுக்கு 84 பிறவிகள் இருக்கின்றன. சூரிய வம்சி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு 84 பிறவிகள் இருக்கின்றன. சரி செய்து எழுத வேண்டி இருக்கிறது. குழந்தைகள் படித்து கொண்டே இருக்கிறீர்கள். திருத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த படிப்பிலும் நம்பர் வார் இருக்கிறார்கள். குறைவாக படித்தால் சம்பளமும் குறைவாக கிடைக்கும். நரனிலிருந்து நாராயணராகவும் மிக உண்மையான அமரகதை கேட்பதற்கு இப்போது குழந்தைகள் நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். இந்த மரண உலகம் இப்போது அழிய வேண்டும். நாம் அமரலோகம் போக வேண்டும். நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகவும் பதித்ததிலிருந்து பாவனமாகவும் ஆக வேண்டும் என்ற கவலையை இப்போது குழந்தைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். சாட்டு வையுங்கள். அப்போது உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்கும் என்று பதித்த பாவன தந்தை எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு யுக்தியை சொல்கிறார். இப்பொழுது உங்களிடம் ஞானம் இருக்கிறது. உலகம் இருளில் இருக்கிறது. இப்போது உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. நீங்கள் திரிநேத்திரி திரிகால்தரிசி ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். பல மனிதர்கள் அப்படியும் இருக்கிறார்கள். ஞானமோ இங்கும் அங்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இது ஒன்றும் புதிய விஷயமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அரே, இந்த ஞானம் யாருக்கும் கிடைப்பது இல்லை. ஒருவேளை அங்கே ஞானம் கிடைத்தாலும் எதையும் செய்வது இல்லை. நரனிலிருந்து நாராயணராக மாற யாராவது முயற்சி செய்கிறார்களா என்ன? எதுவுமே இல்லை. அதனால் தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார், அதிகாலை நேரம் மிகவும் நல்லது. நன்றாக குதூகலமாக இருக்கும். அமைதியாக இருக்கும். வாயுமண்டலம் நன்றாக இருக்கும். 12 மணி வரை மிக மோசமான, இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரை மிக மோசமான வாயுமண்டலமாக இருக்கும். அதனால் அதிகாலை நேரம் மிகவும் நல்லது. இரவில் சீக்கிரம் உறங்க செல்லுங்கள். பிறகு 2-3 மணிக்கு எழுங்கள். ஓய்வாக அமருங்கள். தந்தையோடு பேசுங்கள். உலகின் வரலாறு புவியலை நினைவு செய்யுங்கள். என்னிடம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் இருக்கிறது என்று சிவபாபா சொல்கிறார். நான் உங்களுக்கு டீச்சராகி பாடம் கற்பிக்கிறேன். ஆத்மாக்கள், நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். பாரதத்தின் பழைய யோகம் பிரசித்தமாக இருக்கிறது. யோகம் யாரோடு? இதையும் எழுத வேண்டும். ஆத்மாவிற்கு பரமாத்மாவோடு யோகம், அதாவது நினைவு. நாம் ஆல்ரவுண்டர். முழுமையாக 84 பிறவிகளை எடுக்கிறோம். இங்கே பிராமண குலத்திற்கு வருகிறோம். நாம் பிராமணர்கள். இப்பொழுது நாம் தேவர்கள் ஆகிறோம். சரஸ்வதியும் மகளாக இருக்கிறார். நான் முதியவராக இருக்கிறேன். எனினும் இப்போது நான் சரீரத்தை விட்டு சென்று ராஜாவின் வீட்டில் பிறவி எடுப்பேன் என்ற மகிழ்ச்சி அதிகம் இருக்கிறது.
நான் படித்து கொண்டு இருக்கிறேன். பிறகு கோல்டன் ஸ்பூன் இன் மவுத் இருக்கும். உங்கள் எல்லோருக்கும் இந்த குறிக்கோளே இருக்கிறது. மகிழ்ச்சி ஏன் இருக்கக்கூடாது? மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டு இருக்கட்டும். உங்கள் மகிழ்ச்சி ஏன் மறைய வேண்டும்? தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் எப்படி நரனிலிருந்து நாராயணன் ஆவீர்கள்? உயர்ந்த நிலை பெற வேண்டும் தானே? அப்படி முயற்சி செய்து காட்டுங்கள். ஏன் குழப்பம் அடைகிறீர்கள்? எல்லோரும் எப்படி ராஜா ஆக முடியும் என்று ஏன் மனமுடைந்து போகிறீர்கள்? இந்த எண்ணம் வந்தால் பெயில். பாடசாலையில் சட்டம், பொறியியல் போன்றவை படிக்கிறார்கள். நான் எப்படி பாரிஸ்டர் ஆக முடியும் என்று சொல்வார்களா? என்ன படிக்கவில்லை என்றால் பெயில் ஆவார்கள். 16,108 மணிகளின் முழு மாலை இருக்கிறது. முதலில் யார் வருவார்? யார் எந்த அளவு முயற்சி செய்வாரோ அந்த அளவு வருவார். ஒருவர் பிறரை விட தீவிரமாக முயற்சி செய்கிறீர்கள் தானே? இப்போது நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு போக வேண்டும் என்பது இப்போது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த நினைவு இருந்தாலும் முயற்சி தீவிரமாகிவிடும். அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கும் வள்ளலாக ஒரு தந்தையே இருக்கிறார் என்பது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இன்று உலகில் எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள்? நீங்கள் 9 லட்சம் பேர் இருக்கிறீர்கள். அதுவும் தோராயமாக சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் இன்னும் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? ராஜ்யத்திற்கு கொஞ்சம் மனிதர்கள் தேவைதானே? இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்படுகிறது. சத்தியுகத்தில் மிக சிறிய அழகிய மரம் இருக்கும் என்று புத்தி சொல்கிறது. பெயரே சொர்க்கம், பாரடைஸ். குழந்தைகள் உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் சுற்றி கொண்டே இருக்கிறது. இதுவும் சதா சுற்றி கொண்டே இருந்தாலும் நல்லது. இவருக்கு இருமல் போன்று வருகிறது. இது கர்ம சுமை. இது பழைய செருப்பு, புதியது இங்கே கிடைக்காது. நான் பிறவிகளை வருவதில்லை, எந்த கர்ப்பத்திற்கும் போவதும் இல்லை. நான் சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறேன். இது வான் பிரஸ்த நிலை. இப்போது சப்தம் கடந்து சாந்தி தாமத்திற்கு போக வேண்டும். அப்படி இரவிலிருந்து பகலாகவும் பகலிலிருந்து இரவாகவும் நிச்சயம் ஆக வேண்டும். அப்படி பழைய உலகம் நிச்சயம் விநாசமாக வேண்டும். இந்த சங்கம யுகம் முடிந்தவுடன் நிச்சயம் சத்தியுகம் வரும். குழந்தைகள் நினைவு யாத்திரைக்கு அதிக கவனம் கொடுக்க வேண்டும். அது இப்போது மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே பாபா பேபி என்று சொல்கிறார். குழந்தைத்தனத்தை காட்டுகிறீர்கள். பாபாவை நினைவு செய்ய முடியவில்லை என்று சொல்கிறீர்கள். அப்போது பேபி என்று சொல்வார்தானே? நீங்கள் சிறிய பேபியாக இருக்கிறீர்கள். தந்தையை மறந்து விடுகிறீர்கள். இனிமேலும் இனிய தந்தை, டீச்சர், குரு, அரைக்கல்பம் அதிக அன்பானவர். அவரை மறக்கிறீர்கள் ஏன்? ஏ பகவான் என அரைக்கல்பம் துக்கத்தில் நீங்கள் அவரை நினைவு செய்து வந்தீர்கள். ஆத்மா சரீரத்தின் மூலமாக சொல்கிறது, இப்போது நான் வந்திருக்கிறேன், நன்றாக நினைவு செய்யுங்கள். பலருக்கு வழி சொல்லுங்கள். போக போக அதிகமாக வளர்ந்து கொண்டே போவீர்கள். தர்மத்திற்கு விருத்தி ஏற்படுகிறது. அரவிந்த கோஷின் உதாரணம் இருக்கிறது. இன்று அவருக்கு எத்தனை சென்டர்கள் இருக்கின்றன? அவையெல்லாம் பக்தி மார்க்கம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. புருஷோத்தமாவதற்கு இந்த ஞானம் இருக்கிறது. நீங்கள் மனிதரிலிருந்து தேவராக மாறுகிறீர்கள். தந்தை வந்து எல்லா மூத்திர துணிகளையும் துவைக்கிறார். அவருக்கே இந்த புகழ் இருக்கிறது. முக்கியமானது நினைவு. ஞானமோ மிகவும் எளிது. முரளி படித்து சொல்லுங்கள். நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைவு செய்து செய்து ஆத்மா பவித்திரமாக மாறிவிடும். பெட்ரோல் நிறைந்து கொண்டே போகும். பிறகு நீங்கள் ஓடுவீர்கள். அதை சிவபாபாவின் ஊர்வலம் என்று சொல்லலாம், அல்லது அவரது குழந்தைகளின் ஊர்வலம் என்றும் சொல்லலாம். நான் வந்திருக்கிறேன் காம சிதையிலிருந்து இறங்கி இப்போது உங்களை யோக சிதையில் அமர வைக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். யோகத்தால் ஹெல்த்தும் ஞானத்தால் வெல்த்தும் கிடைக்கிறது. நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. குறிக்கோளை முன்னால் வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் மனமுடைந்து போகக்கூடாது. எல்லோரும் எப்படி ராஜா ஆக முடியும் என்ற எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். 2. மிக அன்பான தந்தையை மிக அன்பாக நினைவு செய்ய வேண்டும். இதில் பேபி ஆகக்கூடாது. நினைவிற்கு அதிகாலை நேரம் நல்லது. ஓய்வாக அமைதியாக அமர்ந்து நினைவு செய்யுங்கள். வரதானம். யாக சேவை மூலமாக அனைத்து பிராப்திகளின் பிரசாதத்தை பெறும் ஆல்ரவுண்டர் சேவாதாரி ஆகுக. சங்கமயுகத்தில் ஆல்ரவுண்டர் சேவை செய்ய வாய்ப்பு கிடைப்பதும் நாடகத்தில் ஒரு லிஃப்டாக இருக்கிறது. யார் அன்போடு பாகத்தின் ஆல்ரவுண்டு சேவை செய்வாரோ அவருக்கு அனைத்து பிராப்திகளின் பிரசாதம் தானே கிடைக்கும். அவர் தடையில்லாமல் இருப்பார். ஒரு முறை செய்த சேவைக்கு 1000 முறை பலன் கிடைக்கிறது. சதா ஸ்தூல மற்றும் சூட்ச்ம தானம் நடந்து கொண்டே இருக்கட்டும். ஒருவரை திருப்தி செய்வது மிகப்பெரிய சேவை. விருந்தினரை உபசரிப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஸ்லோகன். சுயமரியாதையில் உறுதியாக இருந்தால் அநேக வித அபிமானம் தானே முடிந்துவிடும். அவ்யக்த செய்கை.
ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணி செய்யுங்கள். உலகின் ராயல் ஆத்மாக்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சிறிய பொருட்களுக்கு தமது புத்தி அல்லது நேரத்தை கொடுக்க மாட்டார்கள். அவற்றை பார்த்தும் பாராமல் இருப்பார்கள், கேட்டும் கேளாமல் இருப்பார்கள். அப்படி ஆன்மீக ராயல் ஆத்மாக்கள் நீங்கள் எந்த ஒரு ஆத்மாவின் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எது ராயல் இல்லையோ அதற்கு உங்கள் புத்தி அல்லது நேரத்தை கொடுக்க முடியாது. ஆன்மீக ராயல் ஆத்மாக்களின் வாயிலிருந்து ஒருபோதும் வீணான அல்லது சாதாரண சொல்லும் வர முடியாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பா.